இந்த வீடியோல ஈஸ்டர் ஐலாண்ட் பத்தி பார்க்கலாம். ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா 1722ல டச் கண்ட்ரியை சேர்ந்த ஜேக்கப் ரகவின் அப்படின்றவர் இந்த ஐலாண்டை ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் ஈஸ்டர் அன்னைக்கு அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சதுனால அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படின்ற நேம் வருது. பட் ஆனால் இந்த ஐலாண்டில் வந்துட்டு ரப்பானோயி அப்படின்ற மக்கள் வாழ்ந்துட்டு இருந்ததுனால இந்த ஐலாண்டோட நேம் வந்துட்டு ரப்பானோயி அப்படின்றது தான் கரெக்டான நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த ஈஸ்டர் ஐலாண்டோட நிலப்பரப்பு. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஐலாண்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு நிலப்பரப்புக்கு போகணுன்னா கூட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் இருக்குது. இதோட சைஸ் வந்துட்டு 163 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஈஸ்டர் ஐலாண்டு எதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற கற்சிலைகளுக்காக. ஸோ இந்த சிலைகள் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 887 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற தீவு, அதாவது பிட்கைரின் அப்படின்ற ஒரு தீவு தான் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற தீவு, பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டு. ஸோ அதுவே வந்துட்டு 1200 மைல்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேருந்து சிலி கண்ட்ரிக்கு 2300 மைல்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மக்கள் இந்த ஐலாண்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. அதே ஒரு தியரி சொல்கிறாங்க. அதாவது கிபி 400ஆம் வருஷத்தில் பாலினேஷியாவை சேர்ந்த சில செயிலர்ஸ் அல்லது அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு ஒரு நிலப்பகுதியை தேடி வந்திருக்காங்க, அல்லது வந்து கடலில் வரும்போது அது தெரியாமல் இந்த தீவு பக்கம் வந்துடுறாங்க. ஸோ இங்கேருந்து அவங்களால திருப்பி போக முடியாதனால இங்கேயே தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. இன்னொன்று என்னன்னா, அவங்க ஆல்ரெடி வேற ஒரு தீவில் வசிச்சிட்டு இருந்திருக்காங்க, அதாவது வேற ஒரு தீவில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு புதிய நிலப்பரப்பை தேடி வரும்போது இந்த தீவில் வந்து இந்த தீவை கண்டுபிடிச்சி இங்கேயே தங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தியரியும் இருக்குது. இந்த தீவோட மக்கள் பேர் வந்துட்டு ரப்பானோயி இன மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1722ல் அந்த யூரோப்பியன்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கக்குள்ள அந்த தீவோட மக்கள் தொகை வந்து 2000லேருந்து 3000க்குள்ளார தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 15,000லேருந்து 17,000 பேர் இந்த ரப்பானோயி மக்கள் வந்து அந்த தீவில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் பல வகையான மரங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு பறவைகளும் அந்த தீவில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மக்கள் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை விளைவிச்சு அதை உணவாக சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய மீன்களையும் உணவாக சாப்பிட்ருக்காங்க. இந்த தீவு ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இயற்கை சீற்றங்களோட காரணங்களாலையும் வேற சில காரணங்களாலையும் இந்த தீவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அழிவை நோக்கி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு காலநிலை மாற்றம் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு அதிக அளவிலான பயிர்களை விளைவிச்சு அதிக அளவிலான அறுவடையும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனாலையும் இந்த அழிவு ஏற்பட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு மேஜர் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல செய்யப்பட்ட கற்சிலைகள்லாம் ஒரு இடத்துல செஞ்சு அங்கேருந்து இந்த தீவு முழுக்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படி அந்த தீவு முழுக்க அந்த சிலைகளை கொண்டு வரத்துக்கு ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற மரங்கள் தேவைப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற டோரோ மிரோ அப்படின்ற மரம் வந்துட்டு அந்த தீவில் நிறையா வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மரங்களை வெட்டி அந்த சிலைகளை நகர்த்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படியே போக 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 அந்த மரங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களால வந்துட்டு திருப்பியும் அவங்க கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான போட் சேரில் கூட அங்கே மரம் கிடைக்கல. ஸோ இதனால் அவங்களோட மீன்பிடி தொழிலும் வந்து பாதிக்கப்படுது. இதுக்கு நடுவில் இந்த விவசாய உற்பத்தியும் ரொம்ப பாதிக்கப்படுது. அப்புறம் அங்கே உணவு பற்றாக்குறை ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது அங்கே இருக்கிற மக்களே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் பெரும்பாலான மக்கள் தொகை வந்து அந்த தீவில் அழிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நார்மல் லைஃப்க்கு திரும்பிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு ஜேக்கப் அப்படின்ற டச் கண்ட்ரியை சேர்ந்தவர் அந்த ஐலாண்டுக்கு போய் சேர்றாரு. 1722ல் யூரோப்பியன்ஸ் அந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த யூரோப்பியன்ஸ் மூலமாக அந்த இடத்துல வந்து சில டிசீசஸும் பரவுது.
அதுக்கப்புறமா அங்க இருக்கிற மக்கள் வந்து பக்கத்துல இருக்கிற வேற ஐலாண்டுக்கோ இல்ல வேற இடத்துக்கோ வந்து ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. இதனால வந்து அங்க இருக்கிற ஜனத்தொகை வந்து இன்னமும் குறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா 1877ல பார்த்தோம்னா ஜஸ்ட் 111 பேர் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1862ல இருந்து 1888க்குள்ள 94% அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒண்ணு இறந்திருக்காங்க அல்லது வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது. அப்புறம் இன்னொரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள்ல 1400 பேர் வந்து பெரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து சிலர் மட்டும் வந்துட்டு திருப்பி அந்த ஈஸ்டர் ஐலாண்டுக்கே வராங்க. பட் ஆனா அவங்க வந்தவங்க வந்து டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்தவுடனே அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் எதுக்கிற நோய் எதிர்ப்பு திறன் இல்லாததால இங்க இருக்கிற மக்கள்ல ஒரு 1500 பேருக்கு அந்த டிசீஸ் பரவுது. அதனால அவங்களும் சேர்ந்து இறந்து போயிடுறாங்க. இதே மாதிரி கண்டினியூஸா வந்து இயற்கை சீற்றங்கள் அப்புறம் இந்த நோய் தாக்குதல்கள் இந்த மாதிரி ஏற்பட்டுட்டே இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிலைகள் பேரு மோவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஈஸ்டர் ஐலாண்டு ஃபேமஸ் ஆனதுக்கான மிகப்பெரிய காரணம் இந்த மோவாய் அப்படின்ற சிலைகள் தான். இந்த சிலைகளை வந்து அங்க இருக்கிற ரப்பானோய் அப்படின்ற இனத்தை சேர்ந்த மக்கள் தான் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த சிலைகள் வந்துட்டு நீளமான மூக்கோடையும் அகலமான கண்களோடையும் அடர்த்தியான புருவத்தோடையும் ஆழமான கண்களோடையும் ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கிற காதுகளோடையும் அதனோட மூக்கு பகுதி வந்துட்டு மீன் தூண்டில் ஷேப்ல இருக்கு. இந்த மாதிரி சிலைகள் வந்துட்டு இந்த உலகத்துல வேற எந்த பகுதியிலுமே கண்டுபிடிக்க முடியல. இங்க ஒண்ணு மட்டும்தான் இந்த மாதிரி சிலைகள் இருக்கு. இந்த மாதிரி மோவாய்க்கல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகள் வந்துட்டு நூற்றுக்கணக்கில் அந்த தீவு முழுக்க இருக்கு. அப்ராக்சிமேட்டா 900 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிலைகளோட ஹைட் வந்துட்டு ஒரு 10 மீட்டர் இருக்குன்றாங்க ஆவரேஜா. வெயிட் வந்துட்டு ஒரு 80 டன் இருக்குன்னு சொல்றாங்க. இதை வந்துட்டு ஒரே இடத்துல வைக்காம அந்த தீவு முழுக்க வந்துட்டு நகர்த்திட்டு வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. அந்த தீவு ஃபுல்லாவுமே வேற இடத்துல நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல பார்த்தோம்னா இந்த சிலைகளுக்கு வந்துட்டு வெறும் தலை மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒன்று தலை வரைக்கும் இருக்கும், இல்லைன்னா வந்து மார்பளவு சிலைகள் மட்டுமே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு 2012ல இந்த சிலை வந்துட்டு ஃபுல்லா உருவாக்கப்பட்டு மண்ணில் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல புதஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அங்க இருக்கிற சிலைகள்லயே அதிக உயரமான சிலை, அங்க இருக்கிற சிலைகள்லயே உயரமான சிலை அப்படின்னு பார்த்தா அதோட ஹைட் வந்துட்டு 33 அடி இருக்கு. அதோட வெயிட் வந்துட்டு 90,000 கிலோ இருக்கு. இன்னொரு சிலை இன்னொரு சிலை புதஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. அந்த சிலையை வந்துட்டு அப்ராக்சிமேட்டா அதோட உயரம் வந்துட்டு 70 அடி உயரம் இருக்கலாம். அதோட வெயிட் வந்துட்டு 2,97,000 கிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இங்க இருக்கிற 887 சிலைகள்ல 834 சிலைகள் வந்துட்டு வால்கனோல இருந்து வர சாம்பலால உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு 13ல இருந்து 15ஆம் நூற்றாண்டுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிலைகளோட முதுகு பகுதி வந்து கடல் பக்கமாகவும் முகம் வந்து தீவை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே ஒரு சிலை மட்டும் இதுல வந்து வித்தியாசமா இருக்கு. அது வந்துட்டு அந்த சிலையோட பேர் வந்துட்டு டுக்குட்டூரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்துட்டு தனியா ரெட் புனப்புவா அப்படின்ற ஒரு கல்லால செஞ்சிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. சிலைகள்லாம் அஹு அகிவி அப்படின்ற ஒரு கல்மேடையில இந்த சிலைகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்த அதாவது இந்த சிலை, அந்த வித்தியாசமான சிலை நிறுத்தப்பட்டிருக்கிற இடத்த வந்துட்டு அந்த ரப்பானோய் மக்கள் வந்துட்டு புனித தலமா நினைக்கிறாங்க. இந்த சிலைகளை வந்துட்டு யார் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு. எப்பவும் போல அவங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய சிலைகளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் செய்யறதே கஷ்டம். ஸோ அதை அந்த தீவு முழுக்க கொண்டு வந்து நிறுத்துறதும் கஷ்டம். ஸோ இதை வந்துட்டு செஞ்சிருக்கிறது மனிதனா இருக்க முடியாது, ஒருவேளை வேற்று கிரக வாசிகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. அப்புறம் இன்னும் சிலர் வந்துட்டு இல்ல, அதாவது இப்ப இருக்கிற மனிதர்களை விட ரொம்ப ஹைட்டா ரொம்ப வெயிட்டா இருக்கிற ராட்சச மனிதர்கள் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க, ஸோ அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு, யோசிக்கிறாங்க. பட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில இருக்கிற அந்த எரிமலையோட சாம்பல்ல இருந்து உருவான பாறைகளை தான் இந்த சிலை செஞ்சிருக்கு.
ஸோ அதனால வந்துட்டு இதை இங்க இருக்கிற மக்களே தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சில பேர் சொல்றாங்க. இங்க இருக்கிற இதுலயே இருக்கிற எரிமலையோட சாம்பல்ல இருந்து உருவான பாறைகள்ல தான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது இங்க இருக்கிற மக்களாலேயே செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்கிற சிலைகள்ல 834 சிலைகள் வந்துட்டு டஃப்னு சொல்லப்படுற எரிமலை சாம்பல்ல இருந்து செஞ்சிருக்காங்க. இருக்கிற சிலைகள்ல அந்த சிலைகளோட காது வந்துட்டு நீளமா இருக்கு. ஸோ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாலினேஷியன்ஸ் வந்துட்டு 2 குழுக்களா இருக்கலாம். அதுல ஒருத்தங்களுக்கு வந்து காது வந்து பெருசாகவும் இன்னொருத்தங்களுக்கு காது சின்னதாகவும் இருந்திருக்கலாம். ஸோ காது பெருசா இருந்தவங்க வந்து ஒரு அரசர் மாதிரி இருந்திருக்கலாம், அல்லது அந்த இனத்த தலைவர் மாதிரி இருந்திருக்கலாம், இல்ல குழு தலைவர் மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இங்க இருக்கிற சில அந்த அரசர் மாதிரி இருக்கிறவங்களோட உருவங்களை மற்ற அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு சிலைகளா செஞ்சு இப்படி வைக்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எரிமலையோட அடிவாரத்துல வச்சு செதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அது வந்துட்டு கயிறை வச்சு நிறைய மனிதர்கள் மூலமா இந்த தீவு முழுக்க கொண்டு வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஓகே, அடுத்ததான் வந்துட்டு இந்த மோவாய் அப்படின்ற கற்சிலைகள் இந்த ஈஸ்டர் ஐலாண்ட்ல ஏன் இப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்றாங்க. என்னன்னா, இங்க இருக்கிற ரபானோய் இன மக்கள் வந்துட்டு தங்களோட முன்னோர்களுக்காகவோ இல்ல தங்களோட அரசர்களுக்காகவோ இந்த சிலைகளை வந்து செதுக்கி இருக்கலாம். ஸோ அவங்களோட சிலைகளை செதுக்கி அவங்கள வந்து வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிலைகள் எல்லாவோ இல்ல அரசர்களுக்காகவோ தான் இந்த சிலைகள் செஞ்சிருப்பாங்க அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு சயின்டிஸ்ட் டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இல்ல இந்த மோவாய் சிலைகள் வந்துட்டு அங்க இருக்கிற குடிநீர் ஆதாரத்துக்கு வழி காமிக்குது. அதாவது இப்ப இந்த ஒரு சிலை இருக்குன்னா அந்த இடத்துல வந்துட்டு பக்கத்துல எங்கேயோ வந்து நல்ல தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிலைகளுக்கு பக்கத்துல எல்லாமே அந்த நன்னீர் வந்து அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு. இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் வந்துட்டு 1888ல சிலியோட சேர்ந்துருது.